ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிசிஸ் கிச்சன் டேட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்கன் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கணும், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். அது அது ஆயிட்ட பிறகு எல்லா பிரியாணி மசாலா ஐட்டம்ஸும் அதில் போட்டுக்கணும். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா போட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கொத்து கொத்தமல்லியும் அதில் போட்டுக்கணும். அப்புறமா அதை நல்லா வதக்கிட்ட பிறகு ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கணும். நான் வந்து நல்லா ஸ்பைஸியாக செய்யறதுனால அதில் அவ்வளோ போட்டிருக்கேன். நம்ம இன்னும் தயிரெல்லாம் ஆட் பண்ணுறதுனால அந்த ஸ்பைஸ் வந்து ஈக்குவல் ஆகிடும் அதில். அதுக்கப்புறமா தக்காளியை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு மூடி போட்டோம்னா நல்லா தக்காளியை வந்து சீக்கிரமாக வெந்து மசிஞ்சு வரும். அதுக்கப்புறம் சிக்கன் அதில் போட்டு 2 கேஜி சிக்கன் நான் வந்து எடுத்திருக்கேன். 2 கேஜி சிக்கனுக்கு 2 கேஜி அரிசி ஈக்குவலாக எடுத்துக்கணும். நம்ம எப்போயுமே 2 கேஜி சிக்கன் அதில் போட்டு நல்லா வந்து சிக்கன் கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர். நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர் அதில் ஊற்றிருக்கேன். சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட்னஸ் வர்றதுக்கோசரம், சாஃப்டாக இருக்கிறதுக்கோசரம் நான் வந்து தயிர் ஊற்றுறேன். அதுக்கப்புறமா நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா வந்து சிக்கனை வந்து வேக விட்டுறலாம். ஒரு 80 to 90% வந்து சிக்கன் வந்து இதிலே வெந்து வரட்டும். அப்புறமா அது தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். அதுவே கரெக்டான அளவாக இருக்கும். நம்ம தம் போடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம சிக்கன் பிரியாணி. யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த சிக்கன் பிரியாணி பிடிச்சிருக்கோ ட்ரை பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுத்திக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.